மதுரை அவன்யாபுரத்தில் நாளைய ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தடுப்பு வேலி, வாடிவாசல் மற்றும் விழா மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். உலக புகழ்பெற்ற அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற இருக்கு. இறுதிக்கட்ட பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு? என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக தர்ஷினி, அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாளன்று தமிழர்களின் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும். இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் நாளை நடக்கக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுமார் 54,26,600 ஒப்பந்தம் செய்யப்பட்டு பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று வரை 80% பணிகள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் தற்போது இன்று காலை வீரர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாத வண்ணம் தேங்காய் நார்கள் உள்ளிட்டவைகளை அமைக்கும் பணிகள், மேடை அமைக்கும் பணிகள் உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது. இன்னும் 10% பணிகள் இன்று மாலைக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலிகள் அமைப்பது, காளைகளை வரிசைப்படுத்தி வாடிவாசலுக்கு கொண்டு வரும் தொலைவு வரை தடுப்பு வேலிகள் அமைத்து அதன் இரும்பு பேரிகளால் கொண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து வாடிவாசலிலிருந்து அவுத்து விடப்படும் காளைகளை கலெக்ஷன் பாயிண்ட் என சொல்லக்கூடிய காளைகள் சேகரிக்கும் இடத்தில் தண்ணி தொட்டிகள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் 10% பணிகள் மேடை அமைக்கும் பணிகள் முழுவதும் முடிந்ததும் சிசிடிவி கேமரா, ஒளிபெருக்கி பொருத்தும் பணிகள் மட்டும் நடைபெற்று வரும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.